மாநில பாதுகாப்பை வழிநடத்த வேண்டிய பதவியே அரசியல் தலையீட்டில் சிக்கி இருப்பது என்பது திமுக ஆட்சியின் கடுமையான தோல்வியை காட்டுகிறது. திமுக அரசு டிஜிபி நியமனத்தில் காட்டும் அலட்சியமும் குழப்பமும் நிர்வாகத்தின் பலவீனத்தை மட்டுமல்ல, மாநிலத்தின் பாதுகாப்பு அமைப்பை கூட ஆபத்துக்கு உள்ளாக்கும் வகையில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். டிஜிபி ஓய்வு பெற 3 மாதம் இருந்தும் மாற்று நியமனத்திற்கான திட்டமிடல் கூட செய்யாதது திமுக அரசின் அலட்சியத்தையும் திறனின்மையையும் வெளிப்படையாக காட்டுகிறது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட பிறகே தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட்டது என்பது அரசு சட்டத்தின் முன்னிற்கும் வரை ஒரு அடிப்படை முடிவு எடுக்க முடியாத நிலையை காட்டுகிறது. பட்டியலில் உள்ள 3 அதிகாரிகளும் அரசின் சொற்படி செயல்படாதவர்கள் என்பதால் அரசு தடுமாறிவிட்டது என்பதும், திமுக நிர்வாகம் திறமையான அதிகாரிகளை நம்பி செயல்படும் மனநிலை இல்லாததும் காட்டுகிறது. இத்தனைக்கும் மேலாக டிஜிபி நியமனம் தாமதப்படுத்தப்படுவதை கடுமையாக எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் இருப்பது திமுக அரசு எவ்வாறு மாநிலத்தின் பாதுகாப்பு அமைப்பை குழப்பத்தில் ஆழ்த்தி உள்ளது என்பதற்கு ஒரு தெளிவான சாட்சியாக உள்ளது. அதிகாரப்பூர்வ நியமனங்கள் கூட அரசியல் லாபத்திற்காக தாமதப்படுத்தப்படும் நிலையில் திமுக அரசு மாநில நிர்வாகத்தை திசை மாற செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டும் பல தரப்பில் இருந்து எழுந்து வருகிறது. இதனுடன் முக்கிய பாதுகாப்பு பதவிகளை பற்றிய இந்தளவு தாமதம் நடப்பதானது திமுக அரசு பொது நலனை விட அரசியல் கணக்கீட்டில் முன்னிற்கிறது என்பதையும், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இயந்திரத்தை அரசு தானே சீர்குலைக்கும் நிலையில் தள்ளி உள்ளது என்பதையும் ஆழமாக வெளிப்படுத்துகிறது.